பல காலத்திற்கு முன்பு காற்று வீசும் ஒரு உயரமான மலையுச்சியில் ஒரே நாளில் 2 சின்ன மரக்கன்றுகள் நடப்பட்டன. ஒன்று கம்பீரமான ஓக் மரக்கன்று. அது நல்ல உயரத்தோடும் பளபளப்பான இலைகளோடும் சூரிய ஒளியையெல்லாம் தனக்குள் ஈர்த்துக் கொள்ளும் வகையில் நிமிர்ந்து நின்றது. மற்றொன்று அடக்கமான ஒரு பைன் மரக்கன்று. சிறியதாகவும் ஒல்லியாகவும் ஊசி போன்ற இலைகளோடும் இருந்தது. காற்று வீசும் போதெல்லாம் அது மென்மையாக வளைந்து கொடுத்தது. ஓக் மரம் அந்த பைன் மரத்தைப் பார்த்து சிரித்தது. "உன்னைப் பார், எவ்வளவு சிறிய உருவம்! காற்றுக்கு பயந்து வளைந்து கொடுக்கிறாய். ஆனால் நானோ உறுதியாக நிற்கிறேன். வானத்தை நோக்கி நேராக வளர்கிறேன். ஒருநாள் மக்கள் வெகு தொலைவிலிருந்து வந்து என் வலிமையையும் நான் தரும் நிழலையும் கண்டு பாராட்டுவார்கள்" என்று பெருமையாகச் சொன்னது. பைன் மரம் அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அது அமைதியாக பாறைகள் நிறைந்த அந்த நிலத்தில் தன் வேர்களை இன்னும் ஆழமாக இறக்கி வளரத் தொடங்கியது. மெதுவாகவும் நிதானமாகவும் ஆண்டுகள் பல கடந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக புயல்கள் அந்த மலையைத் தாக்கின. முதல் பெரிய காற்று வீசியபோது ஓக் மரம் தன் மார்பை விரித்து வளைய மறுத்து தைரியமாக நின்றது. ஆனால் அதன் கிளைகள் பெரும் சத்தத்தோடு முறிந்து விழுந்தன. பல கிளைகள் உடைந்து சிதறின. ஆனால் பைன் மரமோ கிட்டத்தட்ட தரையைத் தொடும் அளவுக்கு வளைந்து கொடுத்து புயல் ஓய்ந்ததும் எந்த சேதமும் இல்லாமல் நிமிர்ந்து நின்றது. ஓக் மரம் முனகியது. "நீ இப்படி வளைவதால் பலவீனமாகத் தெரிகிறாய்." அதற்கு பைன் மரம் மெல்லிய குரலில் சொன்னது, "நான் வளைவதால் உயிர் பிழைக்கிறேன்." காலங்கள் ஓடின. வறட்சி பூமியை வாட்டியது. கனமழை பெய்தது. பனி அதன் கிளைகளை அழுத்தியது. ஓக் மரம் உயரமாகவும் அகலமாகவும் வளர்ந்து தன் பெருமையிலேயே மூழ்கிப் போனது. ஆனால் அதன் வேர்கள் மேலோட்டமாகவே பரவியிருந்தன, ஆழமாகச் செல்லவில்லை. ஏனென்றால் வெளியில் தெரிவதில்தான் வலிமை இருக்கிறது என்று அது நம்பியது. பைன் மரம் மெதுவாக வளர்ந்தாலும் அதன் வேர்கள் பாறைகளின் இடுக்குகளில் ஆழமாக இறங்கி மறைந்திருந்த நீரைத் தேடி எந்த ஒரு இழுவைக்கும் உறுதியாக பிடித்துக் கொண்டது. ஒரு குளிர்காலத்தில் இதுவரை கண்டிராத ஒரு பயங்கர பனிப்புயல் வந்தது. மலையெங்கும் பனி குவிந்தது. ஓக் மரத்தின் அகன்ற கிளைகள் பாய்மரம் போல பனியைத் தாங்கிப் பிடித்தன. அதன் எடை தாங்காமல் ஒரு பெரிய சத்தத்தோடு அதன் அடிமரம் உடைந்தது. சில நாட்கள் அப்படியே நின்று பிறகு வேரோடு சாய்ந்து விழுந்தது. ஆனால் பைன் மரம் பனியால் முழுவதும் மூடப்பட்டிருந்தது. அதன் நெகிழ்வான கிளைகள் பனியின் பாரத்தால் வளைந்து பனி சரிந்து விழ வழி செய்தன. புயல் ஓய்ந்ததும் அந்த மலையில் பைன் மரம் மட்டும் தனியாக நின்றது. ஓக் மரம் இருந்த உயரத்தை விட அது சிறியதாக இருந்தாலும் உயிரோடும் உடையாமலும் ஆழமான வேர்களோடும் நின்றது. வசந்த காலம் வந்ததும் பறவைகள் அதன் கிளைகளில் கூடுகளைக் கட்டின. வழிப்போக்கர்கள் அதன் நிழலில் ஓய்வெடுத்தனர். குழந்தைகள் அதன் பட்டையில் மென்மையாக தங்கள் பெயர்களை எழுதினர். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த மரம் கேட்கும் மரம் என்று பெயர் பெற்றது. ஏனென்றால் அது வளைந்து கொடுக்க கற்றுக்கொண்டது. உடையாமல் நின்றது. உயரமாக வளர்வதற்கு முன் ஆழமாக வளர்ந்தது. மக்கள் அதன் கீழ் அமர்ந்து சொல்வார்கள், "இந்த மரம் எல்லா புயல்களையும் தாங்கி நின்றது." அது பெருமை பேசவில்லை, ஆனால் விழவும் இல்லை. இந்த கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான வலிமை என்பது எப்போதும் கடினமாக நிற்பதிலோ வளைய மறுப்பதிலோ இல்லை. சில சமயங்களில் மிகப்பெரிய ஆற்றல் பணிவிலும் சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வதிலும் அமைதியான ஆழத்திலும் தான் இருக்கிறது. எது வளைந்து கொடுக்கிறதோ அதுதான் உறுதியாக நிற்பதை விட நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். நன்றி.